வணக்கம் நேயர்களே. அதிமுக சிறப்பான கூட்டணி அமைக்கும்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. சேலம் மாவட்டம் ஓமலூர் பஸ் நிலையம் அருகே அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியது, திமுகவுக்காக உழைத்த எத்தனையோ தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தலைமையில் பதவிக்கு வர முடியாது. இப்போது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கி முன்னிலைப்படுத்தி வருகின்றனர். ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. ஒரு சாதாரண தொண்டன் கூட கட்சியின் பொதுச் செயலாளராக வர முடியும். அதற்கு நானே சாட்சி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். அதிமுகவை எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. ஏன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவை உடைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவரால் அது முடியவில்லை என கூறினார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகள், மூதாட்டிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் இந்தியாவில் தமிழகம்தான் சிறந்த மாநிலம் என மு.க. ஸ்டாலின் கூறி வருகிறார். கோவையில் சமீபத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டார். எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து வருகிறது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து வருகிறது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 104 கோடி வழங்கப்பட்டதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறுகிறார். பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தினால்தான் பெருமை. அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது பெருமையா என சிந்தித்து பார்க்க வேண்டும் என கூறினார். நீட் தேர்வு ரத்து, 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்வு, மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு என பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மக்களை ஏமாற்றுவதில் திமுகவினர் வல்லவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை நம்பி மக்கள் ஏமாந்து விடாதீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் மக்களை ஏமாற்றி நாடகம் நடத்துகிறார்கள். திமுக அரசு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி குறித்து தொண்டர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். சட்டசபை தேர்தலில் அதிமுக சிறப்பான கூட்டணியை அமைக்கும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களது கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்கிறார். ஆனால் அதிமுக மக்களை நம்பியிருக்கிறது என இவ்வாறு பழனிசாமி அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.